ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தாவீதின் கூடாரம். ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட முதல் கூடாரம் நோவாவின் கூடாரமாகும். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். லோத்துவின் கூடாரம் சோதோமுக்கு நேராக போடப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 13:12. ஆபிரகாமின் கூடாரம் விசுவாசத்தின் கூடாரம். வேதம் சொல்லுகிறது, எபிரெயர் 11:9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஈசாக்கின் கூடாரம் தியான கூடாரம். யாக்கோபின் கூடாரம் ஜெபித்து தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிற கூடாரம். வேதம் சொல்கிறது, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்துள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பல கூடாரங்கள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே தாவீதின் கூடாரத்தை மட்டுமே திரும்ப எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். காரணம், தாவீதின் கூடாரம் ஒரு துதியின் கூடாரம், ஆராதனையின் கூடாரம், ஸ்தோத்திரித்து மகிழும் கூடாரம். வேதம் சொல்லுகிறது, 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. தாவீதின் காலத்துக்கு பிறகு தாவீதைப் போல ஆடி பாடி கீத வாத்தியங்களை இசைத்து துதிக்கக்கூடிய பக்தர்களை நாம் அதிகமாய் காண முடியவில்லை. அதிலும் ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் திருச்சபை வரலாற்றில் பெரிய எழுப்புதல் ஒன்றும் காணப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு ஆராதனையின் அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தாவீதின் சந்ததியை நிச்சயமாகவே அவர் எழுப்புவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. மனவாட்டியாகிய நாம் ஆடல் பாடலின் சத்தத்தோடும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை எதிர்நோக்க வேண்டுமல்லவா? இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி மன மகிழ்ச்சியினால் நிரப்பி அருள விரும்புகிறார். தாவீதின் கூடாரத்தை நிச்சயமாகவே அவர் மறுபடியும் ஸ்தாபிப்பார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 13:4, திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 28 மற்றும் 29 அதிகாரங்கள். மாலை யோவான் 9ஆம் அதிகாரம்
29 முதல் 41 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கடைசி கால மனவாட்டியாகிய நாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருக்குள் களி கூறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.